ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய மார்க்கெட் அப்டேட் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போது புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ரெகுலராக பார்க்குறவங்க உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது நான் ஃபஸ்ட்டு ஏ பார்த்துடலாம், அதுக்கப்புறமா பி பார்க்கலாம், அதுக்கப்புறமா எஸ் பார்க்கலாம். ஏ ஃபார் என்ன, பி ஃபார் என்ன, எஸ் ஃபார் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. புதுசாக பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க அப்படியே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் எதாவது என்ன மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு பார்த்து அப்படியே புரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போது இன்றைக்கி காலையில் ஏல என்னுடைய டைரெக்ஷன் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஏரியா கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் கிளியர் டிசிஷன் எதுவும் எடுக்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் கீழே க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 25,980 வரலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மேபி ப்ரைஸ் நேரத்தில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இங்கே எக்ஸிட் ஆகிட்டு சொன்னேன். மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டே போதுமான தூரம் இன்றைக்கி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இன்னும் மார்க்கெட்டாக ரொம்ப தூரம் போச்சு. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சொன்னீங்க 980, ஆனால் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 40-50 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்பீடில் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நம்ம தெரியாமல் சப்போஸ் இதுக்கு இன்னொரு ரெட் கலருக்கு சாலிடாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அடடா போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட நம்ம கைக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேஷன் பண்ணி மூவ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நம்மளே பிடிக்கணும், எல்லா பாயிண்ட்டையும் நம்மளே எடுக்கணும் அப்படின்றது தவறான ஒரு டிசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி என்னுடைய கருத்துக்கள் தவறாகவும் இருக்கலாம். ஓகே, சரி சார், இப்போ மார்க்கெட் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக சொன்னீங்க. ரைட், ஓகே. இப்போது அடுத்த நகர்வு எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குதுங்களா, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா இருக்குது. மேபி இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அமைச்சு மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியுது. ரைட்டுங்களா? சரி, இந்த ஏரியா ஏன் சார் சப்போர்ட் ஏரியான்னு டிசைட் பண்ணிங்க, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, ஓகே, அதையும் தெளிவுபடுத்திடுறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் ரீஃபில், அதாவது 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆன இடம். ஓகே, இந்த இடத்துல மூவ் ஆன இடம். ஸோ மூவ் ஆன இடம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டுல அங்கேருந்து கண்டினியூ மேலே போச்சு. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு, லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ஏரியா. அப்போ மேபி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான், வேறு ரொம்ப சிம்பிள் தான். பெருசாலாம் ஒன்றும் நம்ம ரொம்ப தலையை கெடுத்துட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியாக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, சரி. அப்போ ப்ரைஸ் இங்கேருந்து இன்னும் ஃபால் ஆகாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் முடிஞ்சது, நெக்ஸ்ட்டு ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போர்ட்டுக்குன்னா கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ரொம்ப பெரிய ஃபாலாக சந்திக்கலாம். இப்போது இந்த 25,900 இருக்குது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் இதுக்கு கீழே எப்போ மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்குதோ அது கீழே பெரிய ஃபாலில் சந்திக்கலாம். இது ஃபைனல் சப்போர்ட், அவ்வளோதான். இதுக்கப்புறமா எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஓகே, அப்போது ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். அதாவது இந்த 26, 45, 26, 50 அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். இந்த வியூ என்னென்னா, என்னோடய வியூ இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா இதுக்கு கீழே வந்தால் தான் ஃபாலிங் சான்ஸ். மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அதனால இந்த சப்போர்ட் தான் ரொம்ப நெக்ஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட், அதோட மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மைனர் சப்போர்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதெல்லாம் சப்போர்ட். ஸோ 2 சப்போர்ட், இங்கே இங்கே ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு ஃபைனல் சப்போர்ட் 25,900. ஓகே, சரி. இப்போது மார்க்கெட்டு நாளைக்கு இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எவ்ரி டிப்பில் நீங்கள் ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி மார்க்கெட் நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணுறத பார்க்கலாம் நாளைக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது ஏல என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம். பி ஃபார் என்ன சார் அப்படின்னா, பாயிண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஸ்க்ரீன் சார்ட்டில் தெரியுது, பார்த்துங்க என்ன அப்படின்றத எதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் என்னுடைய நாலேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ரைட், சரி. இந்த 58,900 உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரைட், ஓகே சார், இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க.
இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA லைனுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். இங்கே பிரேக் டவுன் ஆனிச்சு, பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்தது. ஸோ அகைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி இந்த 200 EMA ஓட்டம் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இங்கேருந்து ஒரு 300 250 to 300 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, சரி. அப்போது இது பியில் வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா சார்? ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு சொன்னீங்க. பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஆனால் பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே க்ளோசிங் கொடுக்கல. புரியுதுங்களா இந்த இடத்துல? ஸோ இந்த இதில் க்ளோசிங் கொடுக்கல, கீழே வந்தாங்க, வந்து அகைன் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு ப்ரைஸு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் நம்பலாம். இந்த சப்போர்ட் ஒரு வேளை இங்கே கீழே அகைன் இன்னொரு டைம் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டினியூஷன் ப்ரைஸு இப்போ பெரிய ஃபால். உங்களுக்கு அது ஏல சொன்னல சேம் சுச்சுவேஷன் தான். இந்த 58,800க்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா எவ்ரி கரெக்ஷனில் நீங்கள் டிப்பில் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கிறவரில் நீங்கள் வந்து ஒரு மேலே டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி 2-3 டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இது என்னுடைய கணிப்பு பியில். நெக்ஸ்ட் நம்ம எஸ் பார்க்கலாம். எஸ்ஸில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸும் ஏவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து ட்ராவல் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன விஷயம் இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது இந்த கேப் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து அந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணிடுச்சு எஸ், ரைட்டுங்களா? ஸோ அகெயின் வந்து அந்த கீழே க்ளோசிங் கொடுத்தோன்னு கண்டினியூஸ் ஷார்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து அப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த கேப் ரீஃபில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 84,400 வருது. ஆனால் இந்த ஏல பார்த்திங்கன்னா ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குது. அப்போது மேபி மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு ஹையரை ஃபார்மேஷன் இருந்தால் இந்த 200 EMA லைனை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 85,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போது மார்க்கெட்டு நாளைக்கு கீழே வர சொல்ல நம்ம எங்கேருந்து பை பண்ணலாமா சார் அப்படின்னா, நோ, மார்க்கெட் கீழே வர சொல்ல விட்டுடுங்க. அதுக்கு ரேஞ்ச் கீழே போக சொல்ல அது எவ்வளோ தூரம் போதும் யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் மார்க்கெட் ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்குதுன்னா டிப்பில் நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டார்கெட்லாம் ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, இந்த 200 EMA லைன் கூட உங்களுக்கு வந்துடும் அந்த இடத்துல, ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆன இடம் 85,200 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ செகண்ட், இந்த மாதிரி விலை நகரத்தை நீங்கள் பார்க்கலாம், ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.